உடுப்பி கிருஷ்ணருடைய படம், குருவாயூரப்பன் படம் அவசியம் இருக்கணும். வாழ்க்கையில சமநிலையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய படம் இருக்கணும். நம்ம குடும்பத்துக்குள்ள பாவமும் சாபமும் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக பர்வதவர்த்தினி உடனுறுகிற ராமநாதர் சுவாமியினுடைய புகழ் இருக்கணும். அதே போல வீட்டின் முகப்புல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வருடைய அஷ்டலிங்கங்களும் மாட்டலாம். சககோடி பாவம் போகும். குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, சில பணக்காரனா மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி கிருஷ்ணன் லட்டு திங்கிற மாதிரி உள்ள ஒரு படத்தை வச்சு அது சாமி கும்பிடலாம், நெய்வேத்தியம் பண்ணலாம். இதுக்கு சின்ன ஒரு வஸ்திரத்தை கட்டலாம். இந்த படத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு, இந்த போட்டோவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. பெரிய கோடீஸ்வரன் அவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி விளக்குகளை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கை எண்ணெய், 5 எண்ணெய்களை கலந்து போடலாம். கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, பிடிவாதமா எனக்கு கொடுத்தே ஆகணும்னு கேட்கறதா இருந்தால் இழுப்பை எண்ணெயில போடுங்க. நெய் போட்டதுக்கு சமானம். இழுப்பை எண்ணெய் பிடிவாத குணத்தையும் மந்திர சித்தியும் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஐஸ்வர்யமா ஒரு வீட்டில் படுக்கையற ஒரு ஸ்டைலு இதெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் குஷி வந்த உடனே பழைய பொருளை தூக்கி எறியக்கூடாது. டேபிள் சேர் உட்கார்றது, இது பெட்ரூம்ல அந்த கட்டையினும் அந்த கலர் இது மாற்றக்கூடாது. வீட்டுக்கு முன்னால ஸ்கிரீன் போட்டிருக்கீங்கன்னா அது பிளாஸ்டிக்ல இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் கோலம்லாம் போடக்கூடாது. வீட்டுக்குள்ள நறுமணம் இருக்கணும். வீட்டுக்கு வெளியே 2 தீபம் ஏற்றணும். வாசல் தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு உங்க மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகணும். திசா அப்படிங்கிற ஒரு தேவதை இருக்கா, துர்தேவதை. அவ யார் வீட்டிலே சுத்தம் இல்லாமல் இருந்தால் வீட்டுக்குள்ள பூந்து அந்த கணவன் மனைவி உறவு செல்வ செழிப்பு இதையெல்லாம் கெடுத்து விட்டுருவா. அந்த மாதிரி கெடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டில் நல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். அதே மாதிரி வாசப்படியை கூட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, தண்ணீர் தெளிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள். 5 மணிக்கு மேலே தலை சீவி பூ வச்சு எல்லாம் ரெடியாகி 6 மணிக்கு விளக்கு பறிச்சிடும். விளக்கு பறிச்சதுக்கு அப்புறம் படியில் உட்காரக்கூடாது. வாசல் படியில் என்னன்னா பிதுர்கணன்கள் உட்கார்ந்துருக்கும். நம்ம குலதெய்வத்தோட தோழிகள் அங்கே இருப்பாங்க. நீங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே என்னமோ நாகரிகமா வாழ்றேன், கம்ப்யூட்டரில் வாழ்றேன், அப்படி வாழ்றேங்கிறீங்க. பணம் சம்பாதிக்கணும்னு தான் அருமை தெரியும். அதை கொண்டுட்டு வந்தால் அதை சேர்த்து வைக்கக்கூடிய வீடு தான். வீட்டுக்குள்ள சுத்தம் இருக்கோ இல்லையோ வாசப்படி சுத்துப்புறத்தில் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க சில வீடுகளில் வாசல்ல மரங்கள் அமைதுனாரு. மரங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாவத்தை முடிச்செல்லாம் அவுத்துக்கிட்டே இருக்கும். கோவிலுடைய ஸ்தலவரிசத்தில் போன ஸ்தலவரிசத்தில் போய் உட்காரணும். உட்கார்ந்தீங்கன்னா அந்த மரம் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு தூரம் உங்க ஆறாவை சுத்தப்படுத்தும், உங்களுடைய ஒளி அடுக்க சுத்தப்படுத்தும். சில பேருக்கு தேவையில்லாத சக்தி பெருகி இருக்கும், ஒரு பெண்ணுக்கு பெருகி இருக்கும். அப்ப கோயிலில் போய் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அளவுக்கு அதிகமான சக்தி ஒரு பெண்ணுடைய இருந்தா அதை வித்துட்டா பண்ணிடும் கோயில். ஒரு பெண்ணுக்கு சக்தி குறைவா இருக்கு அப்படின்னா கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணும் போது சக்தியை ஏற்றிட்டு வந்துடலாம். இருப்பவர்கள் கொடுப்பதற்கும் இல்லாதவர்கள் பெறுவதற்குரிய இடம் கோயில். கோயிலுக்குள்ளே லட்சுமி கடாட்சம் 100% இருக்கு. அடுப்படியை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். படுக்கை அறையில யாரையும் உள்ள விடக்கூடாது. படுக்கையில யாரையும் உள்ள விடக்கூடாது. படுக்கையில உட்காந்து சாப்பிடக்கூடாது. படுக்கையில உட்காந்து படிக்கக்கூடாது. பெட்ரூம்ல நீங்க எல்லா பேத்திகளை நான் பார்க்குறேன் பல வீட்டில். அதுக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு தோசையை வச்சுக்குது, அம்மா கொண்டு சுட்டு போட்டுக்கிட்டு இருக்க, செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டு என்ன 10 தோசை திங்குது. படிக்கக்கூடாது. பெட்ரூம்ல உட்காந்து படிக்கிறது, படுத்துக்கிட்டு படிக்கிறது இதெல்லாம் கூடாது. படுக்கை அறையில் படுப்பவர்களை தவிர வேற ஒருத்தர் இருக்காரு. சின்ன பிள்ளைகளை விட்டா குதிக்குங்க. இரவு நேரத்தில் தூக்கம் வராது, உடம்புலாம் ஒலட்டும். அதே மாதிரி பீரோல பொழுதுனைக்கு ஆடக்கூடாது, ஷேக் ஆகக்கூடாது. வீட்டினுடைய கதவு 2 பக்கம் திறந்திருக்கணும். வாசல்ல நல்ல நாள் அன்னைக்கு மாயில தோரணம் போடும். கொஞ்சம் பூ வைங்க. பெண்கள் கூந்தலுக்கும் வைங்க, உங்க வீட்டு தலைவாசல்லையும் வைங்க. உங்க கணவனாருடைய ஆயுள் பெருக வேண்டுமானால் உங்கள் நிலைக்கு நீங்க ஏதாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 4 தடவை பண்டிகை கால மாலை போடுங்க. வெட்டி வேரில் மாலை செஞ்சு உங்க நிலைவாசலுக்கு போடுங்க. செல்வம் அள்ளிட்டு வரும். நிறைய பேருக்கு பண பற்றாக்குறை இருக்குது, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், வன்னி இலையை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கோங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இது 2யுமே நுணுக்கி பவுடர் ஆக்கி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அது செல்வ வளத்தை கொடுக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இந்த 2யுமே வச்சுக்கிட்டு போக சரியாயிடும். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் உண்டு. இதெல்லாம் கடைப்பிடிங்க. வீட்டில் பொறுமையா உட்காந்து தரையில உட்காந்து சாப்பிடுங்க. நீர் விழாவி சாப்பிடுங்க. பண்டிகை திருநாள்ல படையல் போடுங்க. வாரத்தின் 7 நாட்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பாரதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, இந்த மாதிரி நாட்களில் கோயிலுக்கு அவசியம் போங்க.
உங்களுக்கு ஒரு ஒரு 50 பேருக்கு ஒரு சின்ன லட்டு வாங்கி கொண்டு போய் கோயிலில் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு கொடுங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையை இறைவன் நிறைவாக்கி கொண்டே வருவார்.